தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி வரும் 6ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்நிலையில் இன்று சீர்காழி தொகுதியில் போட்டியிட உள்ள அஇஅதிமுக சார்பில் வேட்பாளர் மா. சக்தி அவர்களும், திமுக கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் செந்தில் செல்வன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்வேந்தன் அவர்களும், பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர்களும் தனித்தனியாக கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மனு தாக்கல் செய்தனர். இதற்கு முன்பு அஇஅதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் தனித்தனியாக தங்களது ஆதரவாளர்களுடன் பேரணியாக திரண்டு வந்து மனு தாக்கல் செய்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோட்டாட்சியர் அலுவலகத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து சீர்காழி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தற்போது மேலும் வேகமெடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.